ஹாய், ஐ ஆம் சசிகுமார். நான் இந்த வீடியோவில் என்ன போகிறேன்னா பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்டோரேஜ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கும் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகிறதுக்கும் நம்ம இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். அந்த இமேஜில் பார்த்து ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெட் கலர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். திஸ் பிசிக்கு போயிருங்க. திஸ் பிசியில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருக்கிறத போயிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் இருக்குதோ இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டெலீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எந்த ஒரு ஃபோல்டரும் வைக்காதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன வைக்கணும்னா ஷார்ட்கட்ஸ் ஃபைல்ஸ் மட்டும் வைங்க. இன்ஸ்டால் பண்ணுற ஏபிகே இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த ஷார்ட்கட் ஃபைல்ஸ் மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு தேவையான ஃபைல்ஸ் மட்டும் ஒரு 4-5 ஃபைல்ஸ் வச்சுக்கோங்க. அதிகமான ஃபைல்ஸ் வைக்காதீங்க. டாக்குமெண்ட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் வச்சுக்கோங்க. வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இமேஜ் ஃபோட்டோ இது மாதிரி எதுவுமே அதில் ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதில் தான் அதிகமாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதாவது டிஸ்கில் போட்டு வச்சுக்கோங்க. நான் அதுவும் சொல்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிறது எதுவுமே வைக்காதீங்க. இதில் இருக்கிறது எதுவுமே வைக்காதீங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் பிசிக்கு போயிருங்க. திஸ் பிசிக்கு போயிட்டு லோக்கல் டிஸ்க்னு இருக்கும். லோக்கல் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இதில் டேட்டா யூசர் நேம்லாம் இருக்கும். இதில் எதுவுமே வைக்காதீங்க. இதில் எந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வைக்காதீங்க. இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணால் பர்டிகுலர் அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதிகமாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்டோர் ஆயிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரு ஓஎஸ்ஐ வீடியோன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 டிஸ்க்கு இருக்குது. நான் பிரிச்சுருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் முதல்ல பிரிச்சுருங்க. பிரித்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3ல் நீங்கள் என்ன வீடியோ டாக்குமெண்ட்டு சாஃப்ட்வேரு நீங்கள் என்ன போட நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. ஏன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்டு டெஸ்க்டாப்பு டாக்குமெண்ட்டு டவுன்லோடு மியூசிக்கு பிக்சரு வீடியோ இதில் எதுவும் நீங்கள் போடாதீங்க. இதில் போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அதிகமாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோவோ இல்லை எதுவும் போட்டால் கரெக்டாக ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சுன்னா லோக்கல் டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிரும். லோக்கல் டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா விண்டோஸ் போயிடும். நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணாதீங்க. அதுவும் லோட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா லேப்டாப் இழுக்காது. ஒவ்வொரு டைமில் தாமாக நின்றோம். என்ன நிறையா ப்ராப்ளம் ஆகும். அது இந்த ப்ராப்ளம் ஆகாமல் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டிஸ்க்கு எதுவுமே போடாதீங்க. இந்த டாக்குமெண்ட்டு டெஸ்க்டாப்பு இந்த டிஸ்கில் இருக்கிற எதுவுமே போடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க்லேயும் போடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்க் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிஸ்க்லாம் பிரித்து வச்சுருக்கீங்களா இதில் மட்டும் போடுங்க நீங்கள். புரியுங்களா? இது போடாதீங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் ஆக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள். இப்படி இருந்தால் நார்மலாக இருக்கும். நீங்கள் இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. லேப்டாப் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் லோக்கல் டிஸ்க்லேருந்து எதுவுமே பண்ணாதீங்க. போடாதீங்க. எக்ஸ்ட்ரா போடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னு சொல்லுவாங்க. அந்த டஸ்ட்பின் சொல்லுவாங்க. டஸ்ட்பின் சொல்கிறேன். அந்த டஸ்ட்பினில் போடாதீங்க. அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி இருங்க. விண்டோஸு ப்ளஸ் R அமுத்துனீங்கன்னா ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டெம்ப்னு சொல்லிட்டு டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். மறுபடியும் பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டெம்பரவரி ஃபைல்ஸ் இதில் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஷிஃப்ட்டு டெலீட் கொடுத்துட்டு பர்மனெண்ட் டெலீட் ஆயிரும். எஸ் கொடுத்துருங்க. எல்லாமே க்ளீன் ஆயிரும். அதில் டெம்பிள் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப்ட்டு கொடுக்கும். நீங்கள் 2-3 ஃபைல்ஸ் அப்படியே டெலிட் ஆகாது. மிச்சம்லாம் குக்கீஸ் ஆகும். அது எதாவது ஆக்சஸில் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க.
ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா அது கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். ஃபுல்லாக எந்தெந்த டேட்டா அதில் இருக்கணுமோ அதெல்லாம் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஸ் பண்ணிடும். ஸ்கிப் கொடுத்துங்க. 2-3 டைம் ஸ்கிப் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுங்க. நான் வந்து கொஞ்சம் வேகமாக நான் பண்ணிக்கிறேன். கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்பு கொடுத்து முடித்தோடனே இன்ட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமுத்துனீங்கன்னா ரெண்டஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டெப் 2 இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டபுள் கோட்ஸ் 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க. ப்ரிப்பேஜ்னு சொல்லிவிட்டு BREFETCH அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ அமுத்துனீங்கன்னா ஆல் செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் அமுத்துனீங்கன்னா பர்மனெண்ட் டெலிட் ஆயிரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் என்ன ஆகுது, அது ஸ்கிப் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுன்ட்டு கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் அமுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் டபுள் கோட்ஸ் போட்டு MSConfig MSCNFIG அப்படி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வந்து MSConfigன்னு சொல்லிட்டு வரும். அதை மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுத்து அதை இது பண்ணிக்கோங்க. அதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு 2 செகண்டு கொஞ்சம் லோட் ஆகும். ஸ்லோவாக இருக்குது லேப்டாப். அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூட்டுன்னு இருக்குது. பூட்டுக்கு அப்புறம் சர்வீஸ் ஸ்டெப் இங்கே டூல் இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குமே பூட் பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுங்க. இங்கே பாருங்கள் ஜெனரலில் பூட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பூட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் என்ன ப்ராசர் எத்தனை ப்ராசர் இருக்குதோ மேக்ஸிமம் இருக்கிற ப்ராசர் கொடுங்க. உங்களுக்கு 4 இருந்துச்சுன்னா 4 கொடுங்க, 2 இருந்தால் 2 கொடுங்க. அது 2 கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகி முடித்தோடனே உங்கள் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரியே இருக்காது. லேப்டாப் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடு இருக்கும், ஹை லெவல் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.